அல்லவா? ஆமா ஆமா. அவர்களுடைய பாரியாக விளங்கக்கூடிய பர்ணகாவதி பர்ணகாவதி மட்டும்தான் விளக்கம். மற்ற விளக்கம் அதுவும் தெரிவிக்கின்றேன். அடி வாழ்கு அடி மானே நீ வாழி வாழி உக்காருங்க. சுவாமி அடி மானே நீ வாழி வாழி மரகத தேனே வாழி கருமே வாழி என் பாதார கம்பளங்களை பெண்ணே பர்ணகா, என் பாதார கமலங்களை ஆதாரமாய் சேர்த்தபடினால் இவ்வுலகில் பேரும் புகழுடன் சீரும் சிறப்புடன் நீண்ட ஆயுளுடன் நிறைந்த செல்வத்தை பெற்று இப்பிருப்பதை போல் மாங்கல்யத்துடன் சுமங்கலியாக வாழ பர்ணகா. சொல்லக்கூடிய வீரத்துற சுவாமி நாடகத்திலே தப்பிகனாகவும் ஈஸ்வரனாகவும் வீரத்துறனாக வேடம் தரித்து சிறப்புமாக பெயரை பெற்ற அன்னார் பரசுராமன் அவருடைய தேவியாக விளங்கக்கூடிய குப்பம்மல் அவர்கள் வீரத்துற சுவாமிக்காக 100 ரூபாய் நமது மகளை பார்க்க சென்றீர்களே, இதனை சுருக்காக வர காரணம் என்ன சுவாமி?
என்ன வார்த்தை? மகளை பார்க்க போனீர்கள். இத்தனை சுருக்கம் வர காரணம் என்ன என்று கேட்கிறார். மகளை பார்க்க போன இடத்தில் என்னை யாரும் கண்டுகொள்ளவில்லை பெண்ணை பார்க்கலாம். அதனால் நான் சுருக்காக கிளம்பி வந்து சொல்லிக்க முடியாது. கிராமத்தில் வந்து நடத்தி வந்த சாலோக சாமீப சாரூப சாய்ச்சி சொல்லக்கூடிய நான்காம் பதவி சுப்பிரமணிய மேஸ்திரி அவருடைய தேவியாக விளங்கக்கூடிய புனியம்மாள் அவர்கள் சுவாமிக்காக 100 ரூபாய் மகள் உன்னை பார்த்தலையா மரியாதையை செய்யலையா மகள் உன்னை பார்த்தலையா மரியாதையை செய்யலையா மண்டை ஓட்டை இறந்துள்ள சுவாமி என்ன பண்ணா? என்னது உன்னை மதிக்கலையா? என்ன பண்ணா? சுடுகாட்டு மண்டை ஓட்டில் சொன்ன அந்த ஆண்டிக்கு அவன் சொல் கேட்டு தந்தை என்று பாராமல் நமது மகள் கல்யாணம் செய்து விட்டாளா? என்ன பண்ணா? சொல்லு சுவாமி. அல்லது பெண்ணே பண்ணுகா அடி மகளால வந்து நான் அல்லது பெண்ணே பண்ணகா நம் மகளால உனக்கு ஏதாவது வஞ்சகம் ஏற்பட்டதா என்று கேட்கிறாய். ஆமா சாமி. இல்லையா? என் மகளால எனக்கு எந்தவித கஷ்டமும் நஷ்டமும் வெட்கமும் வேதனையும் நடக்கவில்லை. அந்த ஈன ஜாதி ஆண்டி பயலுக்கு பெண் கொடுத்ததனால் நமக்கு ஊனம் உண்டாகிவிட்டது. பெண்ணே பர்ணகா, சுவாமி. பெண்ணே பர்ணகா, ஊனம் என்ன கனவா? அதை தானுடைய கனவா? நீங்கள் சொல்லும் வார்த்தை ஒன்றும் எனக்கு சரியாக புரியவில்லை. சற்று விளக்கமாக சொன்னால் அங்கு அதற்கேற்றபடி பதில் கூறுவேன். என்ன பண்ணுவா? அந்த மானங்கட்ட ஈன ஜாதி ஆண்டி பயலை என்னை மதிக்கவில்லை. மாமனார் என்றும் சற்றேனும் என்னை மதிக்கவில்லை. ஊட்டியாவின் மகனானவன் எப்படி நேரம் காலம் பார்க்காமல் அமர்ந்து கொண்டிருப்பானோ அதுபோல் மகளை பார்க்க போன இடத்தில் நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். அங்கிருந்தவர்கள் எவரும் என்னை மதிக்கவில்லை. மாமனார் வந்திருக்கிறார் என்று மட்டுமறியாத இல்லை, கொட்டு மேல காலம் இல்லை. அதனால் உடனடியாக புறப்பட்டு வந்து விட்டேன். பெண்ணே பர்ணகா, எடுத்து வைக்கலாமா? அவர் இப்படி செய்யலாமா? கைலாயத்தில் இனிமேல் நமது அடியெடுத்து வைக்கலாமா? ஆமாம். பெண்ணே பர்ணகா, தெரிகின்ற அடி கேட்க மாட்டேன்.
பெண்ணே பர்ணகா, என் மகளை பார்க்க போன இடத்தில் எனக்கு கேலியாகி விட்டது, கேவலமாகி விட்டது, வெட்கமாகி விட்டது, வேதனையாகி விட்டது பெண்ணே. இனி ஒரு காலம் நம்மை கேலி செய்தவர்களை பார்ப்பதோ பேசுவதோ அவர்களிடம் இன்று எந்த உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது பெண்ணே பர்ணகா. ஐயா ஆதியிலே உறவு கொள்ள இஷ்டமில்லை, ஆனாலும் உமக்காக அடங்கி ஐயா வாதியே ஆனாலும் தங்கள் வீடு தேடி வந்தவரை அழைக்காத வந்தாருந்தோ. செய்தியெல்லாம் கேட்டு வைரவி ஜென்மத்தில் நல்ல ரத்தம் சிறிதும் தானே கோதிலாகுமார் தம்பி வாக்கில் கொஞ்சமோ கேட்க கூடாதா. முதலிலே அவர்களிடம் உறவு கொள்வது சரியாக விளங்கப்படவில்லை. ஆனாலும் நீங்கள் சொல்லும் வார்த்தையை மீறக்கூடாது என்று நான் அதற்கு ஒத்துக்கொண்டேன். தெரிவிக்கின்றேன். மறை தனம் வைத்ததேதோ அழிந்தேன் கீழ் அடி பணிந்தால் கொழுந்தன்னை கனம் முடங்கும்படி செய்கிறேன். அடி தாக்கி அந்த ஏளிதம் செய்த ஆண்டியை நான் ஒருபொழுதும் விட போவதில்லை. அந்த ஆண்டியவனை தாற்றனையும் இன்னும் பார்க்க போவதில்லை. அந்த ஆண்டி பயலை அடியோடு அழிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு கர்ண கொடூர யாகம் ஒன்று செய்து அந்த ஆண்டி பயலை இப்படி சாம்பலாக்குவதே என் லட்சியம். அதிலே நிச்சயம் அடிக்கவே பண்ணலாம். என்னென்றாலும் அவள் நம் மகள். நமது மகள்
எதற்கும் அவசரப்பட வேண்டாம். சற்று நிதானமாக யோசித்து செய்யுங்கள். ஏய், அடி பெண்ணே, அடி பெண்ணே. கணவன் இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கிறான். கவலை இல்லாமல் யாகம் செய்வதற்காக விடையா இல்ல தடையா? நீ வசிக்கப்பட்ட அடி கூட போட்டு பப்பு போவ தம்பிடே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற முழுமொழி கேட்ப நம் மகள் மீது எந்த வேறுபாடும் காட்ட வேண்டாம் சாமி. என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மையா? கணவன் இத்தகை வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். இல்லாமல் என் மகள் என்றால் எனக்கு எவ்வளவு தெரியுமாடியே? தெரியல. மகளை பார்க்க போகலாம். பொண்ணை கொடுத்தா நல்லா வச்சுக்குவான்னு கொடுத்தாங்க. என் மகள் என்றால் எனக்கு எவ்வளவு இஷ்டம் தெரியல. என் மகளை பார்க்க போன இடத்தில் எனக்கு என்ன மரியாதை கொடுத்திருக்க வேண்டும்? மாமனார் வந்திருக்கிறாரே, வாருங்கள் வாருங்கள் என்று கொட்டு மேல தாளத்துடன் என்னை எதிர்கொண்டு அழைக்க வேண்டும் அல்லவா? அப்படி அழைக்கவில்லை. சரி, என்ன அழைத்திருக்கணும் அல்லவா? அழைக்கவில்லை.
என்னை எதற்கென்று அழைத்திருக்க வேண்டும் அல்லவா? என்னை அழைக்கவில்லை. என்னை அழைக்கவில்லை. அப்படி அழைக்கவிட்டாலும் பரவாயில்லை. அவன் ஜாதி புத்தி அது. வந்தவரை வா என்று அழைக்காதது அந்த ஆண்டி பயனின் ஜாதி புத்தி என்று எண்ணி என் மகளை பார்ப்பதற்காக தேவராக சென்ற இடத்தில் அந்த ஆசார வாசல் காவல் காக்கும் நந்தி பயலை விட்டு என்னை அடிக்க செய்தால் பெண்ணை பண்ணலாம். அவன் அடித்த அடி இன்னும் சூடு மறையவில்லை. இப்படி இருக்கையில் எப்படி நான் அவளை ஏற்றுக்கொள்வேன்? என்ன கேட்டுகள் இப்படி சூடு எழும்புற அளவுக்கு அடிக்க யார் சாமி தைரியம் வந்தது? அதுதான் என்ன கேடுகாலம் வந்தது? தெரிவிக்கின்றேன். அந்த ஈனஜாதி ஆண்டி பயலை நானோ விடுவேனோ விடமாட்டேன். அப்படி விட்டால் இந்த ஊர் உலகத்தோர் நாடு நகத்தோர் அனைவரும் என்னை கண்டால் நகைப்பார்கள். அதனால் அந்த ஆண்டி பயலை ஒருபோது நான் விடப்போவதில்லை. கர்ண கொடூர யாகம் ஒன்று செய்து அவனை பிடி சாம்பல் ஆக்குவதே நிச்சயம். அவனை யாகம் ஒன்று செய்து அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்க அந்த சமயத்தில் பரமக்கடவானவர் நந்தியை பார்த்து ஏதென்று சொல்கிறாங்க. 29 நிமிஷம் ஓடிக்க அப்புறம் 35 ஒரு மாமி கிடைக்குது. அது 20 ஓடிக்க அப்படின்ட்டா என்னை பார்க்க வைத்தார் மகளாவது பார்க்க வந்தாரா? அப்படியா? தெரிவிக்கின்றேன் சுவாமி. மகளை பார்க்க வந்துட்ட காலே ஓடு மாணவர்
உனது மாமனார் தங்களை பார்ப்பதற்காக சபையில் தேவராக வந்திருந்தார் சுவாமி. அந்த சமயத்தில் என்னை அழைத்து சபையை விளக்க சொன்னீர்கள் சுவாமி. தெரிகிறது சுவாமி. சொல்லுங்க சுவாமி. தெரிந்து போனாரா தெரியாத போனாரா தெரிவிக்கின்ற சுவாமி. சபையை விலக்கி வரும் அடையாதவர் இது சபையை விலக்கி வரும் அப்படி நான் சபையை விலக்கி வருகின்ற பொழுது அவர் நின்ற ஜாடை தெரியாமல் அவர் மேல் பட்டுவிட எனக்கு தாகம் கொடுத்து விட்டார் சுவாமி. சொல்லும் சுவாமி. தெரிவிக்கின்றேன் சுவாமி. மகளாலே பங்கப்பட்ட நான் எப்படி என் மகளை பார்க்க வந்து அசிங்கப்பட்டேனோ அதுபோல் மக்களால் அசிங்கப்பட்டு ஒரு கேவலமான கடவுள் என்று சாபம் அளித்து விட்டார் சுவாமி.
எப்பேற்பட்ட சபை? திருவாகிய மகாலட்சுமி கலாட்சியமூர்த்தி சபை. லட்சுமி கலாசியமூர்த்தி சபை. ஆமாங்க. வந்தேன் அல்லவா? ஆமாங்க. என்னுடைய விளக்கம் ஒண்ணு சொன்னால் தெரியும். அதோ என்ன கையில காயமே திருக்கோவிலாக வீட்டிற்கு கூடிய 2011 நேத்திரம் படைத்த பரம கடவுள் இருக்கின்றார் அல்லவா? ஆமாங்க. அண்ணாவரின் ஆசார வாசலை காவல் காக்கக்கூடிய நந்திகேசவன் இருக்கின்றார் அல்லவா? நந்திகேசவருக்கு அண்ணாவரின் முதல்வரான இளைய பிள்ளை இருக்கு கொண்டாயா? எத்தனை பேருங்க? மூத்த பிள்ளையும் இளைய பிள்ளையுமான நன்றாக புரிந்தேன். மற்ற விளக்கம் தந்தையானவர் ஏதோ காரணமாக அழைத்துள்ளார். காண வேண்டும். போலாமா? வந்து பதம் பண்ணிட்டாய். எனது ஆதாரம் வந்த கவனங்களை ஆதாரமாக தெரிவிக்கப்படுகிறா என்றென்றைக்கு சிறந்த வாழ்ந்திருப்பான். எழுந்துரும் பொம்மையானது ஆடென்றால் ஆடும், ஓடென்றால் ஓடும், பாடென்றால் பாடும். இன்னும் தெரிவிக்கின்றேன். மாட்டி
பயலே, ஒரு தந்தையிடத்தில் நடக்கும் முறை இதுதானா? தவமிருந்து பெற்று அன்போடு ஆசையோடு வளர்த்து உன்னை அழைத்தேன். என் முன்னே கேவலம் ஒரு குட்டிச்சாத்தானை கொண்டு என் முன்னே காட்டி பரிகசித்திட்டதாலே குறும்பனாய் அவதரித்து போனும் கையுமாய் திரிவாய். பகலில் வீடு தங்காமல் கையும் காலையும் பரப்பி கல்லிருந்து பகலில் வீடு தங்காமல் பாலும் பழம் இருந்த போதிலும் பழங்கூழுண்டு குறும்பனாய் வாழ கடவுது விடிய சாபத்தை சங்கால பயில. தந்தாயே என்னை நீரோ தயவோடு தானா அடைத்தி, தந்தையே என்ன நீரோ தயவோடு அழைத்தி, ஐயா சந்தோஷம் குட்டி தாத்தா நீரோ. மைதானா எண்ணிடாது மலையான தண்ணி சாமோ எங்கெங்கும் காரி துப்பும்போ மைந்தன் சின்னஞ்சிறியவன் ஏதோ தெரியாமல் தவறு செய்து விட்டேன். நீங்களே வகை இதற்காக அதே போல சாபம் கொடுத்து விட்டீர்கள். நான் என்ன செய்வேன் தந்தையே? தெரிவிக்கின்றேன். அதே சண்டாள பயலே, தந்தையிடத்தில் மைந்தன் ஒரு தந்தையிடத்தில் நடந்து கொள்ளும் முறை இதுதானா? உனக்கு என்ன மாமனா மச்சானா? இல்லை உனக்கும். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை.